வாமனா அப்படிங்கிற ஒரு கன்னட திரைப்படம் இப்ப தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்த்துடலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு மாஸ் மசாலா கலந்த ஒரு ஆக்ஷன் மூவியை எடுத்திருக்கிறாங்க. ஸோ படத்துல ஆக்ஷன் எதுக்காக வருது, ஏன் வருது அப்படிங்கிறதே தெரியாது. ஆனா படம் முழுக்க நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குங்க. இதுல படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்துல வரக்கூடிய நம்ம ஹீரோ பேரு குணா. ஸோ இவர் வந்து ஒரு லோக்கல் ரவுடியா இருக்கிறாரு. குணா வந்து ஒரு பெரிய ஆளுக்கு கீழே தான் அடியால வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவங்களுக்கு ஆப்போசிட்டா ஒரு கேங் இருக்குங்க. ஸோ அந்த கேங்கை சேர்ந்த மேங்கோ அப்படிங்கிற நபரை வந்து நம்ம குணா போட்டு தள்ளுறாரு. அவங்க கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றிடுறாரு. இதனால ஆப்போசிட் கேங்கை சேர்ந்தவங்க வந்து மேங்கோவை கொலை பண்ணது யாரு அப்படிங்கறத ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. காணாம போன அந்த சரக்கு அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்காங்க. இதை சுத்தி தான் இந்த படத்தோட கதைகளை மெயின் கதை வந்து பார்த்தீங்கன்னா நகருது. இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு காதல். நம்ம ஹீரோயின் வந்து ஒரு நல்லா படிச்ச பொண்ணு அப்படிங்கிறதுனால அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த காதலுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால ஒரு சில பிரச்சனைகள் வருது. இதுல பத்தாவது வரைக்கும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் குரூப்பால இறந்து போக, இந்த மாதிரி பிரச்சனை மேல பிரச்சனை வர அதை நம்ம ஹீரோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்றாரு அப்படிங்கிறது அந்த படத்தோட மொத்த கதையுமே. படம் ஃபுல்லுமே லாஜிக்கே இல்லாம படத்துல ஆக்ஷன் மட்டும் தாங்க இருக்கும். தமிழ் டப்பிங்காக எழுதப்பட்ட அந்த வசனங்களுமே ஓரளவுக்கு ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணல. ஸோ ஒரு சில வசனங்கள்லாம் கொஞ்சம் கிரிஞ்சு மேக்ஸா தான் இருக்கு. முக்கியமா இந்த படத்துல ஒரு சாங்ஸ் எல்லாம் வருது பாருங்க. அந்த சாங்ஸ் எல்லாம் அப்படி டப் பண்ணிருக்காங்க. அது அந்த அளவுக்கு ஒர்க்கே ஆகல. ஸோ சாங்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு வந்து இந்த படத்துல காமெடியே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு இந்த தமிழ்ல வரக்கூடிய சாங்ஸ் கண்டிப்பா ஒரு காமெடியா தான் இருக்கும். ஸ்டோரி டோட்டலா ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால எனக்கு முழுக்க முழுக்க ஆக்ஷன் மூவி இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆடியன்ஸ் மட்டும் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா படத்துல ஆக்ஷன் மட்டும் நல்லா சூப்பரா பண்ணியிருப்பாங்க. மித்தபடி படத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டோரி இருக்காது, நல்ல ஸ்க்ரீன் பிளே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கேரக்டருக்கு பில்டப் கொடுக்குற மாதிரி நல்லா ஒரு பக்காவான ஆக்ஷன் மோட்டை பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்காக வேணா ட்ரை பண்ணலாம்.